வணக்கம் நேயர்களே. மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை 8 மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு அரசன், அவனுக்கு வயசாகிட்டுது. அதனாலேயே கவலை, பயம் எல்லாம் அதிகமாகிட்டுது. மரண பயம். ராத்திரியில் சரியாக தூங்க முடியல. ஏற்கனவே போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட விரட்டினவன் அவன். அதனால் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது. என்ன பண்ணலான்னு யோசித்து எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான். எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கப்பா அப்படின்னு. ஆனால் என்ன ஆலோசனைன்னு கேட்டிருக்காங்க. எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுங்க. அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆலோசனை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமே இல்லைன்னா அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம், பொன்மொழி வேணும். அதை நீங்கள் யாராவது சொல்லுங்கள். அதை நான் என்னுடைய வைர மோதிரத்தில் அடியில் பதித்து வச்சுக்குவேன். தேவைப்படுறப்ப அதை பார்த்துக்குவேன் அப்படின்னாராம். அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரி திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது. அமைச்சர்கள் யோசனை பண்ணாங்க, என்ன வாசகம் சொல்லலாம் அப்படின்னு. ஒருத்தருக்கும் ஒன்றும் சரியாக தோணலை, குழப்பமாக இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அங்கே வந்தார். அவர் சொன்னார், நான் அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை. அதை யாரும் ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது. அதை ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும். எப்போவாவது இக்கட்டில் மாட்டிக்கும் பொழுது மட்டும், வேறு வழி இல்லை அப்படின்னா மட்டும் அதை திறந்து பார்க்கணும் அப்படின்னாராம் அந்த பெரியவர். சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு. ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு. அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது. அடுத்த நாட்டு மன்னன் படையெடுத்து வந்தான். அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன். ஒரு வெறியில் வந்தான், ஜெயிச்சுட்டான். இவர் நாட்டை இழந்தார், எல்லாத்தையும் இழந்தார். ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார். அப்படி போயும் பின்னாடி அவங்க விடலை, துரத்திக்கிட்டு வராங்க. இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார். அதுக்கும் அப்பால் போக முடியாது, பயங்கர பள்ளம். உல்லாச பயணிகள் கண்டுகளிக்கிற இடம் அது. ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல், திரும்பவும் முடியாது. அவ்வளவு குறுகிய பாதை அது. வேறு வழியே இல்லை. இந்த மோதிரம் சூரிய ஒளி மேலே பட்டு மின்னுச்சு. கையில் இருக்கிற மோதிரம் உடனே ஞாபகம் வந்துட்டுது, ரொம்ப இக்கட்டான நேரத்தில் இதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்களேன்னு. உடனே அதை பிரித்து பார்த்துருக்கார். பார்த்தா இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் அது. அது அவருக்கு ஒரு தைரியம் வந்து தான். பின்னாடி வந்தவங்களும் திசை மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டாங்க. அவங்க விரட்டிகிட்டு வரலன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமே அப்படின்னு வேறு நினச்சான் அவன். இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம் அப்படின்னு தோணிச்சான் அந்த மன்னனுக்கு. அமைதியாக அந்த அழகை ரசித்தான். எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. நாடு திரும்பினான். மறுபடியும் படைகளை திரட்டினா. கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனான். யாருக்கிட்ட தோற்று போனான்னா அவனே ஜெயிச்சுட்டு வந்துட்டான். வரவேற்பு விழா பிரமாதப்படுது. இப்போது ஆடல் பாடல் கோலாகலம். இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலைகால் புரியல. நம்மளை இனிமேல் யாராலையும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற தலைகணம் வந்துட்டுது, அகம்பாவம் வந்துட்டுது. லேசாக எட்டி பார்த்தது அகங்காரம். இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் மின்னுச்சு. அதை மெதுவாக திறந்து பார்த்தானா, இந்த நிலைமையும் மாறிவிடும், திஸ் டூ வில் பாஸ் அவே அப்படிங்கிற வாசகம் கண்ணில் பட்டுது. அவ்வளவுதான், அவன் மனசை அடங்க ஆரம்பிச்சுட்டு தான், ஆணவம் போயிட்டு தான். இதிலேருந்து நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, எந்த சூழ்நிலையிலேயும் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. அந்த ராஜா மாதிரியே நம்மால் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தான். அதுக்குன்னே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம், எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிற வாக்கியம்தான். அதை தான் உள்ளே பதிச்சு வச்சுருந்தான். ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருக்கிறான். பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க, இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டு வந்துட்டு தான். அப்புறம் சொன்னானா, அது எப்படிடா முடியும், இப்போ திருட்டு போனதே என்னோட அந்த மோதிரம் தான், அதை நினச்சி தான் கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். மோதிரம் கிடைச்சாவில் அதை திறந்து பார்க்குறதுக்கு அப்படின்னு தலையில் கையை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டானான். ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சிக்கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள். நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு
கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.